அன்பான பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. ஒவ்வொரு நாளையும் புதிய நாளாய், புதிய கிருபையாய், புதிய ஆசீர்வாதத்தோடு நம்மை சந்திக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் அந்த நாட்களை நம்ம அனுபவிக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு இருக்கிற இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? அது நமக்கே தெரியும். சரியா? அன்பானவர்களே, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்தில் அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, நற்கிரியைகளை செய்கிறது, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பைபிள் ஒரு அழகான ஒரு ஆலோசனை சொல்லுது. சங்கீதம் 98:1 பாருங்க, நீதிமான் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு புதுப்பாட்டை நம்ம பாடணுமாங்க. புது பாடல் என்பது மிக நேர்த்தியான ஒன்று, மிக விரும்பத்தக்க ஒன்று, ஆண்டவர் மகிமைப்படுற ஒரு காரியம். நீதிமான் பாடி மகிழ்கிறான்னு பைபிள் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் இந்த பாடலை பிரியப்படுறோம்? இன்றைக்கி உலக பிரகாரமாக எத்தனையோ ஆபாச பாடல்கள்ங்க, இரட்டை அர்த்தத்தில் நிறைந்த பாடல்கள். அதையெல்லாம் நம்ம சரீரத்தை கெடுத்து, ஆத்மாவை கெடுத்து, மனதை கெடுத்து, அந்த பாடல்கள் நம்மளோட வாழ்க்கையே நமக்கு என்ன செஞ்சிருது? நரகமாக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான பாட்டை பாடி பாருங்க, அதில் இருக்கிற ஆனந்தமே தனிங்க, ஆனந்தமே தனி. ஒருவேளை எப்பொழுதுமே நம்ம உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சோர்வுகள் வரும், ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும், உண்மைதானே? அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாட்டை மனதார நம்ம வாயசைச்சு பாடும்போது, கர்த்தரோடு கவனமாக பாடும்போது, அதில் இருக்கிற ஒரு மகிமையே தனிங்க. தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி வரும். என்னுடைய தாயார் கூட ஒருவேளை நாங்கள் சின்ன பிராயத்தில் இருக்கும்போது சரி, வாலிப வயதில் இருக்கும்போது சரி, அடிக்கடி என்னுடைய தாயார் அமைதியாக அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அப்படியே பாடல் பாடி கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அன்பானவர்கள், அடிக்கடி அவருடைய மௌனம், அப்படி வாய் மட்டும் அசையும். அந்த பாட்டில் இருக்கிற அருமையை தனிங்க. நம்ம எத்தனை பேர் அந்த பாட்டை விரும்புகிறோம்? இன்றைக்கி உலக பிரகாரமாக எத்தனையோ பாடல்கள் வந்திருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கணும். அந்த பாடலெல்லாம் பாடி நம்முடைய மனதை கரைப்படுத்தவே கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான பாட்டை பாடுங்க. நிறைய பக்தர்கள் தங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையிலெல்லாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்காங்க. புது புது பாடல்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அநேக புது பாடல்களை தந்திருக்கிறார். ஒரு சில காரியத்தை நான் ஆண்டவருக்கு மகிமை நான் வெளியே ஒருவேளை சொல்லி கொடுத்துருக்கிறேன், என்னுடைய கல்வி பணியிலும் சரி. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு கப்பலில் 2 வீரர்கள் பிரயாணம் பண்ணுறாங்க. சரியா? ஒரு ஜெர்மானிய வீரர், ஒரு அமெரிக்க வீரர், 2 பேரும் கப்பலில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க. திடீர்னு இந்த அமெரிக்க வீரர் ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடுறாரு. அதில் என் வாழ்நாள் முழுதும் என் கூட வந்தீரே, மரண பரிந்து என்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் கொள்கிற ஒரு பாட்டுன்னு வைங்களேன் பாடுறாரு. அந்த பாடும்போது அந்த ஜெர்மானிய வீரர் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே வாய் பார்க்குறாரு, ரொம்ப அதிர்ச்சியில் பார்க்குறாரு. உடனே அந்த அமெரிக்க வீரர், என்ன இப்படி பார்க்குறீங்கன்னு? இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கணும். உலக மகா யுத்தத்தில் நீங்கள் அமெரிக்கா சார்பில் நீங்கள் போரிட வந்தீங்களா? ஆமாம், நான் வந்தேன், யுத்தத்தில் நான் கூட வந்தேனேன்னு. உடனே ஜெர்மானிய வீரர், ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னாரு. என்ன அற்புதம் அப்படின்னோடனே, நானும் என்னுடைய நாட்டின் சார்பில் யுத்த களத்துக்கு வந்திருந்தேன், நீங்களும் வந்திருந்தீங்க. என்னுடைய குண்டுக்கு நீங்கள் இரையாக 1 நிமிஷம்தான். அந்த 1 நிமிஷத்துலையும் அப்போது அந்த 1 நிமிஷத்துலேயும் கூட பாருங்கள், நான் உங்களுடைய இருதயத்தை என்னுடைய குண்டு தொலைச்சிருக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த பாட்டை பாடினீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உடனே அமெரிக்க வீரர் அப்படியே அதிர்ந்து போனார். ஆமாம், நான் அந்த சூழ்நிலையில் இல்லை, நான் பிறந்த நாள்லேருந்து விவரம் தெரிஞ்சவரை எங்கள் அம்மா அந்த பாட்டை சொல்லி தந்திருக்கிறாங்க. நான் எப்போவாது என் மனசுக்கு பிடிச்ச நேரம்லாம் பாடுவேன், ஆபத்தான நேரத்தில் பாடுவேன், சுகமான நேரத்தில் பாடுவேன், சந்தோஷமாக இருந்தாலும் பாடுவேன். அன்றைய சூழ்நிலையில் நான் அப்படி தான் பாடினேன். நான் யுத்த காலத்தில் நிற்கிறேன்ல, நான் பாடினேன். உங்கள் பாட்டு தான், இந்த பாட்டு தான் உங்கள் உயிரை காப்பாற்றியதுனர். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்களை கொல்ல நினைத்தேன், ஆனால் இங்கே இந்த பாடலை பாடின உடனே நானும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை நேசித்தவன், இந்த பாடலின் வரிகளை கேட்டவுடனே உங்களை கொல்ல எனக்கு மனம் வரவில்லை, உங்களை நான் கொல்லாமல் விட்டு விட்டேன். அதுதான் அதனுடைய ரகசியம். அப்போ இந்த பாட்டுக்கு இவ்வளோ ஒரு மகிமை இருக்கா? ஆமாம், இந்த பாடலினால உங்கள் உயிர் அன்னைக்கு தப்பினது மாத்திரமல்ல, இன்று வரை நாம் 2 பேரும் ஒருவரோடு மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க. அன்பானவர்களே, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்படி என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வீரனுடைய உயிரை ஒரு பாடல் தகுந்த நேரத்தில் காப்பாற்றியிருக்கும் என்றால், நீங்களும் நான் துக்கமான நேரத்திலோ சுகமான நேரத்திலோ அல்லது கழிப்பாக சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கூட தேவனை பாடி மகிமைப்படுத்துவங்க. பாடல் இருக்கிற மகிமையே தனிங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் வந்தீங்களோ வரலையோ தெரியாது. ஆனால் தயவு செய்து இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் பாடி மகிழுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை எல்லா திக்குக்கும் விலக்கி காப்பார். ஏன்னா நான் பாடும்போது நீதிமான் வரிசையில் வந்துடுறோங்க. நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீதிமானுக்கு நிறைய குணங்கள் உண்டு, அதில் ஒன்றுதான் பாடல் பாடுறது. நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. நிச்சயமாக நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் குணாதிசயங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் தர வல்லமுள்ளவர். ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் பாடுங்கள், நாமும் பாடுவோம்.
துதிப்போம், பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம எல்லா திக்குக்கும் நிச்சயமாக விலக்கி காப்பார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் சந்ததி தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.